ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் வார்த்தைகளை எங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எடுத்தறிக்கும்படியாய், எடுத்து தரும்படியாய், எங்களுக்கு போதிக்கும்படியாய், உபதேசிக்கும்படியாய் தகப்பனே உம்மிடத்திலிருந்து நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வாங்கி புசிக்கத்தக்கதாக, கர்த்தருடைய நாமத்தினாலே பானம் பண்ணத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் எங்கள் யாவருக்கும் நீர் உண்டு பண்ணி தருவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்முடைய சர்வசாஷ்டங்கமாய் பாதம் பணிந்து உம்மை அழைக்கிறோம். தந்தையே வருவீராக வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தினாலே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் ஏற்படாதவர்களும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் ஒருபோதும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் தகப்பனே சுட்டெரிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டெரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய அபிஷேக தைலமும் எண்ணெயும் உம்முடைய சாரமும் சத்துவமும் என்னை நிரப்புவதாக. உம்முடைய கிருபா வரங்களினாலே நிரப்புவீராக. உம்முடைய தெய்வீக தன்மையினாலே, உம்முடைய தெய்வீக வல்லமையினாலே, பலத்தினாலே நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தினாலே, உம்முடைய ஜீவனாலே, உம்முடைய பிரசன்னத்தினாலே, உம்முடைய நித்திய ஜீவ ஒளியினாலே, உம்முடைய பேரன்பினாலே நிரப்புவீராக. அப்படியே ஆண்டவரே, ஆராதனையில் பங்கு பெறுகிற, லைவிலே பங்கு பெறுகிற யாவரையும் நிரப்பி ஆண்டு கொள்வீராக. உமது கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த திருநாமம் மட்டுமே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மட்டுமே எங்கள் ஒவ்வொருவரிலும் இந்த ஆராதனை வெளியிலும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார், துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்ற வார்த்தையில் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 7-8. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். 13ஆம் வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, துன்மார்க்கருடைய புயங்களை முறித்து அவர்கள் கொண்டு வந்த நுகத்தையும் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இப்படித்தான் துன்மார்க்கருடைய புயங்களை முறிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துவார், கர்த்தருடைய பிள்ளைகளை நிமிர பண்ணுவார், கர்த்தருடைய பிள்ளைகளை நிமிர பண்ணுவார். உபாகம் 28:7. உபாகமம் 28ஆம் அதிகாரம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு வழியாய் வருவார்கள் துன்மார்க்கர், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஒரு வழியாய் வருவார்கள், ஒரு வழியாய் ஓடி போவார்கள்னு சொல்லியிருக்கலாம் அல்லது எழுதியிருக்கலாம். ஒரு வழியாய் வருவார்கள், நீதிமான்களுக்கு விரோதமாக தேவனுடைய நாமத்தினாலே இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்ட
தேவனால் நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவார்கள். எத்தனை வழியாய் போவார்கள் என்று சொல்லப்படுது? 7 வழியாய் ஓடி போவார்கள். அப்படின்னா 7 வழியாய் வந்த அந்த ஜனம் ஒரு வழியில் வந்தது உள்ள. அப்போ எவ்வளோ ஜனம் ஒரு வழியாய் வந்த ஜனம் எவ்வளோ ஜனமாக வந்திருக்கும், உள்ள எவ்வளோ சத்துருக்களாக வந்திருக்கும். 7 வழியாக போகுதுன்னா அப்போ எவ்வளவு? அந்த சத்துருக்களை முறிந்து போவார்கள். அதான் ஓடி போவார், முறிந்து ஓடுவார்கள், முறிந்து போவார்கள். அவ்வளோதான், முறிந்து போவார்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. துன்மார்க்கருடைய புயங்கள் கர்த்தராலே முறியும். கர்த்தருடைய பிள்ளைகளை முறிக்க நினைக்கிற சத்துருக்களை கர்த்தர் முறித்து போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நன்மையை விரும்பாதவர்களை முறித்து போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் தடை செய்கிறவர்களை முறித்து போடுவார். கர்த்தர் தான் முறித்து போடுவார். வேற யாரும் முறித்து போட முடியாது. அவர் எப்படி, எந்த வகையில், எந்த விதத்தில் முறிக்கணுமோ முறிப்பார். முறிக்கிறவர் கர்த்தர். அடுத்தது ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். 4ஆம் வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற துன்மார்க்கர்கள், வெண்கலம் போல. இதில் அர்த்தங்கள் நிறைய இருக்கு. வெண்கலம் போல இருக்கிற சத்துருக்கள், வெண்கலம் போல இருக்கிற சத்துருக்கள், இரும்பை போல இருக்கிற சத்துருக்கள். அப்படி இருக்கிற சத்துருக்களை கர்த்தர், அவர்கள் அவ்வளோ பலமாக உறுதியாக, தாழ்பால் என்று போடப்பட்டிருக்கு, அவ்வளோ உறுதியாக சாத்தானுடைய மனுஷர்கள் உறுதியாக இருப்பதை போல காணப்படுகிறத முறிப்பேன்றார். முறித்துன்னா முறிப்பேன்றதுக்கும் முறித்துன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். முறித்து, கர்த்தர் முறித்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி. அதுக்குள்ள சாத்தானுடைய திட்டங்கள், அவனுடைய தீர்மானங்கள், எண்ணங்கள் எல்லாமே தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிற விருப்பத்தை, தேவன் ஒரு மனிதனுக்குள்ள வைத்திருக்கிற, அவர் தெரிந்து கொண்ட மனிதனுக்குள்ள வைத்திருக்கிற விருப்பத்தை அந்த மனிதனுடைய வாழ்வில் நிறைவேற்றாதபடி அதை முற்றிலுமாய் அதை அழிக்க முயற்சி செய்கிறவன் தான் சாத்தானுக்கு தன்னை விற்று கொடுக்கிறவன். சாத்தான் சொல்கிறபடி அதன்படி செயல்படுகிறவன் தான் துன்மார்க்கன். முதல் துன்மார்க்கன் சாத்தான். ஏதேன் தோட்டத்தில் வந்த முதல் சாத்தான் துன்மார்க்கன் தான். அந்த துன்மார்க்கனுக்குள்ளே இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் அவனுக்கு பேச்சை கேட்டு அதன்படி செய்கிற யாவரும் துன்மார்க்கர்களும் துன்மார்க்கிகளுமாய் இருக்கிறார்கள். தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற அந்த பரிசுத்த நோக்கம், அவருடைய பரிசுத்த விருப்பம் அந்த மகன் மூலமாக அல்லது ஒரு மகள் மூலமாக அதை நிறைவேற்றணும், அதை செய்து முடிக்கணும் என்று நினைக்கிறதை அழிக்க முற்படுகிற யாவரும் துன்மார்க்கர்கள். இப்படி எத்தனம் பண்ணுகிறவர்களை தேவன் முறிப்பார். கர்த்தர் முறிப்பார். 2 சாமுவேலின் புஸ்தகம் வாசித்தோம். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்போவார்கள் என்று சொன்னது. வெண்கலம் போல, இரும்பு போல உறுதி வாய்ந்தவர்களாக, பலம் மிக்கவர்களாக, பலசாலிகளாக, சகல விதத்திலும் அவர்களை யாரும் முறிக்க முடியாது என்று நினைக்கிறவர்களை கர்த்தர் முறித்து போடுவார் என்று 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்திலிருந்து 2 அப்சலோம் அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்கால தொனியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். பாருங்க, வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. 15ஆம் அதிகாரம் நிறைய வசனங்கள் இருக்குதுல்ல. 10ஆம் வசனத்திலிருந்து, இந்த அப்சலோம் என்பவன் தாவீது ராஜாவுடைய ஒரு மகன். அவருக்கு பல மனைவிகள் இருக்கிறாங்க. அதில் அக்கினோவாம் என்கிற ஒரு மனைவியினுடைய மகன் அப்சலோம் என்பவன் தாவீது ராஜாவுக்கு மகன். தாவீது ராஜாவுக்கு நிறைய பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் ஒரு மனைவியினுடைய மகன் இந்த அப்சலோம் என்பவன். இந்த அப்சலோம் என்பவன் நல்ல வாட்டஞ்சாட்டமாக, ரொம்ப அழகு உள்ளவனாக, ரொம்ப அழகுன்னா அவ்வளோ அழகாக தேவன் அவனை உண்டாக்கியிருக்கிறார். ரொம்ப அழகு உள்ளவனாகவும் நீண்ட முடி உள்ளவனாகவும். நீண்ட முடி, அவனுடைய முடியை எடை போட்டால் கிலோ கணக்கில் வரும். 10 கிலோ வருமோ 15 கிலோ வருமோன்னு தெரில. அந்த கால கணக்கில் போட்டிருக்கு வேதத்தில். இன்றைக்கி அதை கிலோ கணக்கில் கொண்டு வந்தால் எவ்வளோன்னு தெரியல. 10 கிலோவாக இருக்கலாம் அவன் முடி, தலைமுடி. அவ்வளோ நீண்ட முடி அவனுடைய முடி. அவ்வளோ அழகும் சிரேஷ்டமாக அப்படி ஒரு பிள்ளைய கர்த்தர் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? என்ன உங்களுக்கு கொடுத்த மாதிரி யோசிக்கிறீங்க? யாருக்கு? தாவீதுக்கு கொடுத்தாரு. தாவீதுக்கு கொடுத்தாரு. தாவீதுக்கு அவர் மேலே பிரியம் இருக்குமா இருக்காதா? கர்த்தர் கொடுத்த பிள்ளை மேலே, எல்லா பிள்ளை மேலே அவர் பாசத்தை வச்சிருக்கிறார், அன்பை வச்சிருக்கிறார். அப்சலோம் மேலே அவருக்கு பிரியம் இருக்குமா? பிரியம் இருக்காதா? அவன் எல்லா விதத்துலேயும் அவன் நல்ல இருக்கிறான், அந்த பிள்ளை இருக்கிறான். அவன் மேலே ஒரு பிரியம் இருக்கத்தானே செய்யும். அவன் பிரியம் இருந்தது. ஆனால் இந்த அப்சலோமுக்கு தேவன் பேரிலும் பிரியம் கிடையாது, தன்னை பெற்ற தகப்பன் மேலும் பிரியம் கிடையாது. இந்த அப்சலோம் என்பவன் பார்வைக்கு வசீகரமாக, பார்வைக்கு அழகுள்ளவனாக, பேச்சில் ரொம்ப திறமை உள்ளவனாக, சாதுரியம் உள்ளவனாக, யாரையும் கவர்ந்து எடுக்கக்கூடியவனாக, தன்னுடைய பேச்சில் செயல்களில் சகலவற்றிலும் கவர்ந்து எடுக்கக்கூடியவனாக அவன் காணப்பட்டாலும் அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் கிடையாது. கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடித்தவன் கிடையாது. கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடித்தவன் கிடையாது. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் கிடையாது. கர்த்தருடைய சித்தத்தில் தேவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிற விருப்பத்தில், அந்த விருப்பத்தில் இவன் கிடையாது. சிருஷ்டிப்பில் இருக்கிறான், தேவன் உண்டாக்கினதில் இருக்கிறான். ஆனால் தேவன் இவனை கொண்டு செய்யணும் என்று வைத்திருக்கிற ஒரு விருப்பம் என்பது தேவன் அவனிடத்தில் வைக்கல. தேவன் வைக்கல, வேற ஏதாவது விதத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் வைத்திருக்கிற விதத்தில் இல்லை. அப்சலோமுக்கு இல்லை. அப்சலோம் தேவனோடு கூட இல்லை. இல்லை. இவனுடைய தாய், இவனுடைய தாத்தா, இதெல்லாம் பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தா அவர்கள் எல்லாம் வேறு ஒரு தேசத்தை சேர்ந்தவர்களும் வேறு விதமான வழிபாடு நம்பிக்கைகளை உள்ளவர்கள் அவர்கள். இதனுடைய பின்னணியும் தன்னை பெற்ற தகப்பனாகிய தாவீதின் பேரிலும் இவன் பிரியமுள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக, தன் தகப்பனுக்கு நம்பிக்கைக்குரியவனாகவும் இவன் கிடையாது. ஆனால் தாவீதோ அவன் மீது அளவற்ற பாசத்தை வச்சிருக்கிறார். தாவீதோ தம் பிள்ளை மேல அவ்வளோ பாசத்தையும் அன்பையும் வச்சிருக்கிறார். இந்த அப்சலோமுடைய நோக்கம் ஏன்னா, இப்போ வாசிச்சுட்டே போயிட்டோம்னா என்ன நடந்தது, யார் அப்சலோமு, என்ன நடந்தது, ஏது பல முறை அதை கேட்டிருப்போம் நிறைய தடவை மெசேஜில். ஆனாலும் நமக்கு இது இன்னைக்கு காலையில் உள்ளதே ஞாபகம் இருக்காது. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் அப்சலோமை குறித்து வாசத்தெல்லாம் ஞாபகத்துக்கு வரவே வராது. அதனால் இந்த அப்சலோம் என்பவன் யார், என்ன? இந்த அப்சலோமுடைய நோக்கமே என்ன? அப்பாவுடைய சிங்காசனத்தை கைப்பற்றணும், அப்பாவுடைய சீட்டில் உட்காரணும். இப்போ அவருக்கு பல 4-5 பொம்பளை பிள்ளைங்க, இவர் ஒரே பையன் அப்படின்னா அந்த பையன்தான் வரப்போறாருன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட தேவன் யாரை வைத்திருக்கிறார் என்றது அந்த அடிப்படையில் தான் இந்த தாவீது விஷயத்தில் நடக்க முடியும். வேறு விதமாக நடக்க முடியாது.
தாவீதுக்கு பல பிள்ளைகள் இருக்காங்க, நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அப்சலோம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிள்ளைங்களாம் இருக்காங்க. இப்போ எல்லாரும் ராஜாங்கத்துக்கு வரணும்னு விரும்புவாங்கல்ல, அரியணையில் வரணும்னு விருப்பம் இருக்கும் இல்லையா? நம்ம வரணும், அப்பாவுடைய அந்த 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 பொசிஷனுக்கு நம்ம வரணும் அப்படின்றது. ஒருத்தர் தான் வர முடியும், ஆனால் யாரோ ஒருத்தர் தான் வர முடியும். ஆனால் இவனோ அதை அறிந்து கொள்ளவும் முயற்சி செய்யலை. நம்ம கடவுள் நம்ம கொடுத்தாருன்னா நம்ம உட்காரலாம், அந்த எண்ணம்லாம் கிடையாது. தன்னுடைய சுய முயற்சியில் அவனுடைய பலத்தில் சுய முயற்சியில் அவன் இறங்கி தாவீதினுடைய சிங்காசனத்தை கைப்பற்ற வேண்டும். பிறகால தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகள், அதாவது இவனுக்கு பிறந்த சகோதரர்கள் மற்றவர்களை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் கொண்டு போடுறது கொள்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கொண்டு போடுறது கொள்றதெல்லாம் பார்த்துக்கலாம் என்ற பலவிதமான நோக்கங்களும் எண்ணங்களும் திட்டங்களை எல்லாம் உள்ளே வைத்திருக்கிறான் என்றால் அது யார் கொடுத்தது? சாத்தான் கொடுத்தது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த இன்னொரு பிள்ளை ஒருத்தருக்கிறான், சாலமோன்னு. பர்சேபாலுக்கு பிறந்த சாலமோன் என்று கர்த்தருடைய மகன் இருக்கிறான். அவனை தான் கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தில் வச்சிருந்தார், தாவீதுக்கு பிறகு சிங்காசனத்தில் உட்காரணும்னு. கர்த்தர் செய்ய வைக்கிற பணிகள், செய்ய வைக்கிற அவருடைய காரியங்கள் எல்லாமே, அவருடைய பரிசுத்த ஆலயம் எருசலேம் ஆலயங்களை குறித்த காரியங்கள் எல்லாமே நிறைவேற்றுவதற்கு அவர் ஒரு விருப்பம் ஒரு திட்டம் வச்சிருந்தார். அதை சாலமோன் மூலம்தான் நிறைவேற்றணும்னு வச்சிருந்தார். இப்போ சாலமோன் மூலமாக நிறைவேறவும் கூடாது, நிறைவேறக்கூடாமல் இருக்கணும்னா அப்சலோமை உள்ளே கொண்டு வந்துட்டா தாவீதை காலி பண்ணிடலாம். தாவீதை காலி பண்ணிட்டா தாவீதுடைய வாரிசு என்று இவனுக்கு இருக்கிற பெரியம்மா பிள்ளை சித்தி பிள்ளைன்னு வரும் எல்லாமே. இப்போ இவருடைய மனைவிகளில் 2-3 பேர் இருக்காங்கன்னா, மூத்தவங்க சின்னவங்கன்னு வரும்போது பெரியம்மா சித்தி பிள்ளைங்கன்னு. ஒருத்தரையும் வாரிசுன்றவனும் உயிரோட கூட வைக்கக்கூடாது, கொண்டு போட்டுடணும். அவனை தவிர, அப்சலோமை தவிர, அவனை தவிர மற்றவங்களை கொண்டு போட்டுட்டா அப்புறம் யார் தான் இருக்கிறா? அதுக்கு இவன் தானே. நாளைக்கு யாரும் உரிமை கோரவும் முடியாது. தாவீதை கொன்று விட்டால் தேவனுடைய விருப்பத்தை கொண்டு போட்டுடலாம். யாருடைய விருப்பத்தை? தேவனுடைய விருப்பத்தை கொண்டு போட்டுடலாம். அப்போ தாவீதை கொன்று போட முடியும்னா அப்போ தேவனை கொண்டு போட்டுடலாம். யாரை கொண்டு போட்டுடலாம்? அப்சலோம் மூலியமாக சாத்தான், அப்சலோம் மூலமாக சாத்தான் யாரை கொண்டு போடலாம்? தேவாதி தேவனை கொண்டு போட்டுடலாம். கொண்டு போட முடியாது இல்லையா? நம்ம சொல்கிறோம் முடியாதுன்னு, ஆனால் அவன் முடியும்னு இறங்குறான், அதை இறங்குறான். இந்த தாவீதோடு இருப்பது கர்த்தர், அனைத்தும் சர்வத்தையும் படைத்தவர் தாவீதோடு இருக்கிறார். தாவீதின் பேரில் அநேக காரியங்களை உள்ளடக்கி அவனை கொண்டு நடத்தி முடிக்கும் வரை தான் தாவீதை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. தாவீதை அழிக்கணும் என்று போடுகிற எல்லா திட்டங்களும் அழிஞ்சு போயிடும், எல்லா திட்டங்களும் நாசமாகி போயிடும். யாரால? கர்த்தரால. தாவீது கர்த்தரை நம்பி இருக்கிறவன், கர்த்தரை சார்ந்திருக்கிறவன். அவன் வாழ்க்கையில் பல தவறுகள் நடந்துட்டு, சில தவறுகள் நடந்துட்டு, தப்பிதங்கள் நடந்துட்டு, தப்பிதத்துக்கு மேலே தப்பிதங்கள் சிலது நடந்துட்டு, ஆனால் தேவனுடைய பாதத்தில் அவன் விழுந்ததுனால, தேவனுடைய மன்னிப்புக்கும் இரக்கத்துக்கும் அவன் விழுந்ததுனால தேவன் அவனை மன்னிச்சு இறங்கி அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. அவனுக்கு தண்டனை இல்லாமலாம் இல்லை, தண்டனை இல்லாத மன்னிப்பு இல்லை, தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனால் அவனை அழிக்கலை, தேவன் அழிக்கலை. ஆனால் அந்த குறையெல்லாம் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே அதை தேவன் நிறைவாக்கி, அவன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி, தேவன் அவனிலே வைத்திருந்த நிறைவான எண்ணத்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டார். தாவீது வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்று வேதத்தில் அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தாவீதுக்கு சொன்னின அருளின வார்த்தைகளிலே ஒன்று கூட, ஆசீர்வாத வார்த்தைகள் ஒன்று கூட தவறி போகவில்லை என்று, தவறி போகவில்லை என்று. அப்போ கொண்டு போட்டுறணும். அப்போ சாத்தானுடைய மாஸ்டர் பிளான் தாவீதை கொன்று விட்டால் ஒட்டு மொத்த பேரையும் கொண்டு போட்ட மாதிரி. அந்த ஒரு மனிதனை கொன்று விட்டால், அந்த தேவ மனிதனை கொன்று விட்டால் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு.
அதுக்கு யாரை வைத்து கொள்ளலான? அவனுடைய தாவீதுடைய மகனை வைத்தே கொள்ள வேண்டும். மகனை வைத்தே கொள்ள வேண்டும். அவனுக்கு அந்த சிங்காசனத்தின் மேலே ஆசை, அந்த பதவியின் மேலே ஆசை, அந்த அதிகாரத்தின் மேலே ஆசை, அந்த அதிகாரத்தின் மேலே ஆசை, தகப்பன் சகோதரித்திருக்கிற சகலவற்றின் மேலும் ஆசை. எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செலுத்த வேண்டும், ஆளுகை செலுத்த வேண்டும் என்று அவன் அநேக வருஷங்களாய் திட்டம் போட்டு ரகசிய திட்டம் போட்டு ஆட்களை ரகசியமாக சேர்த்து விரோதமாக, தாவீதுக்கு விரோதமாக ஆட்களை சேர்த்து ஆட்களை ரகசியமாக சேர்த்து கொண்டு வருது. தாவீதுக்கு தெரியாமல் இருக்கலாம், கர்த்தர் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவன் ஒரு கணக்கு போடுறான், ஒரு வழியாய் உள்ள வரணும்னு, ஒரு வழியாய் உள்ள நுழையணும், தகப்பனுடைய அரண்மனைக்குள்ள உள்ள நுழையணும். நான் வெளியில் இருக்கிறேன், நான் வெளியில் போகிறேன்ப்பா, நான் வெளியில் ஒரு பக்கத்து ஊருக்கு போகிறேன், அங்கே கொஞ்சம் வேண்டிக்கிட்டேன் பொருத்தனை, அங்கே போய் நான் போய் கும்பிட்டுட்டு வந்துடுறேன், பொருத்தனை பண்ணினதெல்லாம் செலுத்திட்டு வந்துடுறேன், நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன்ட்டு போகிற மாதிரி போயிட்டு ஏற்கனவே எல்லா கள்ள வேலையும் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ தன்னுடைய தகப்பனாகிய ராஜாவுக்கு விரோதமாக நேராக உள்ள வரணும் ஆட்களோட. அப்பாவுக்கு இவன் மேலே கொள்ள பிரியம். தகப்பன் பிள்ளை மேலே வச்சிருக்கிற பிரியத்தினால தகப்பன் பிள்ளைய கொல்ல மாட்டார், தகப்பன் பிள்ளைய கொல்ல மாட்டார், பிள்ளை தகப்பனை கொண்டுடுவான். நான் கொண்டுடுவேன், எங்கள் அப்பா கொல்றதுக்கு பிரியப்பட மாட்டார் அவனை கொல்றதுக்கு, ஆனால் நான் கொண்டுடுவேன். என்ன சார், தேவன் விடுவாரா? சங்கீதம் 37 எழுதி வச்சிருக்கிறார், தேவன் இவன் கையில் விடுவதில்லை, அவனை ஆக்கினை தீர்க்கும் போது அவனை இவன் கையில் விடுவதில்லை, அவனை ஆக்கினை தீர்க்கப்படுவதும் இல்லை. அவன் எப்படி அழியிறான் எப்படின்னு சொல்லிட்டு அதில் 37ஆம் அதிகாரத்தில் சங்கீதத்தில் இருக்குது. துன்மார்க்கனை குறித்து நம்ம போன வாரத்துக்கு முதல் வாரம் மொத்தம் இருக்குது அதில் என்ன சொல்லிட்டு. அப்போ இந்த துன்மார்க்கனை முறிக்கிறது யார்? இந்த அப்சலோமை முறிக்கிறது யார்? தாவீது அவர் கையால் முறிக்க மாட்டார். இப்போ தாவீது உடைய மகன் அப்சலோமை கர்த்தர் கொன்னே தீரணும், கர்த்தர் அவனை கொன்னே போடணும், அவனை கொண்டு போகிறத தவிர வேற வழி கிடையாது. ஏனென்றால் அவனை விட்டு வச்சா அவன் திரும்பவும் அவன் என்ன பண்ணுவான், தாவீதின் காலம் முடிஞ்ச உடனே சாலமோனுக்கு விரோதமாக எழும்பி சாலமோனை கொண்டு போடுறதுக்கும் அவனுடைய சந்ததிகளை வேற இருக்கிறதுக்கும் தேவனுடைய உன்னத விருப்பங்களுக்கு விரோதமாகவே இருப்பான். அதனால் அவனை கொண்டு போடணும், அவனை கொன்று போடணும் என்று தேவன் முடிவு பண்ணிட்டார். தாவீதுக்கு சொல்லலை. இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கடந்து போகும்போது படிக்கும் போகும்போது புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் முன்னாடியே இதெல்லாம் சொல்லிடுறது. இவன் இப்போ எல்லாம் பிளான் பண்ணி ரெடி பண்ணி தகப்பனோட அரண்மனைக்கு உள்ள நுழையணும் என்று பிளான் போட்டுட்டான். அதான் ஒரு வழியாய் உள்ள நுழைஞ்சான். அவன் எப்படி 7 வழியாக ஓடினான், வேதத்தில் 7 வழியாய் ஓடினா கர்த்தர் அவன் புயத்தை எப்படி முறிச்சார் என்று தான் பின்னாடி பார்க்க போகிற இது. 10ஆம் வசனத்தில் அதுலேருந்து அப்படியே வாசிங்க. அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி நீங்கள் எக்கால துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கன்னா அவனே ராஜாவா பிரகடனம் பண்ணிட்டான். கர்த்தர் அவனை ராஜாவாக்கல, அவங்க அப்பா அவனை ராஜாவாக்கல. அவங்க அப்பா அவனை ராஜாவாக்க முடியாது. கர்த்தர் யாரை சொல்லியிருக்கிறாரு? அவனுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், சாலமோன் தான். அவனை தான் ராஜாவாக்கணும், வேற யாரும் ராஜாவாக்க முடியாது. அவர் தனிச்சால தாவீதை ராஜாவாக்கினது யாரு? ஆடுகளுக்கு பின்னா இருந்த தாவீதை ராஜாவாக்கினது யாரு? 13 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து இந்த பக்குவத்தில் கொண்டு வந்து தாவீதை நிறுத்தி வச்சிருக்கிறார். 13 வருஷம் ட்ரைனிங்கு. 17 வயதில் தெரிந்து கொண்டார் இவரை தாவீதை. 13 வருஷம் புடமிட்டார் தாவீதை.
துன்பங்கள்லையும் கஷ்டங்கள்லையும் பாடுகளிலும் அவமானங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அவரை அவ்வளோ போட்டு வெயில் பனி அது இது எல்லா விதத்திலும் சகல விதத்திலும் யுத்தங்கள் எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலையும் அவரை பக்குவப்படுத்தி கொண்டு வந்தார் கர்த்தர். அவரை எல்லா விதத்திலையும் அவரை என்ன செய்தாரு? பக்குவப்படுத்தி கொண்டு வந்தார். ஒரு வீட்டில் கதவை நம்ம சாத்துவோம். ஒரு கதவு இருக்கும்ல, வீடுகள் எல்லாம் கதவு சாத்துவோம். ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கதவை சாத்த முடியாது. அந்த கதவை சாத்த முடியாது. ஏன்? வெயில் காலத்தில் மழை காலத்தில் சாத்த முடியாது. வெயில் காலத்தில் சாத்தலாம். ஏன்? பக்குவம் இல்லாத மரம். மர சம்பந்தமான இதில் 5 வருஷம் இருந்தேன். அதனால் எனக்கு தெரியும் மரத்தை பற்றி. பக்குவம் இல்லாதது அது இந்த மாதிரி ஆற்றுகள் ஆறுகளில், ஆறுன்னா தண்ணி கொண்டு போயிடக்கூடாது, அதுக்கு தடுப்பு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இதுகளில் அந்தமான் போன்ற இடங்கள், இன்னும் மற்ற இடங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் மரத்தை போட்டுருவாங்க. தண்ணியில் வருஷ கணக்கில் கிடக்கும். மழையிலையும் வெயிலையும் எல்லாவற்றிலும் கிடக்கும். எல்லா சீசன்லையும் தண்ணிக்குள்ளேயே கிடக்கும். அது தண்ணிக்குள்ளேயே கிடக்கும் அந்த மரம். அப்புறமா அதை எடுத்து கப்பல் ஏற்றி சென்னை துறைமுகத்துக்கு வந்து பிறகு அது அந்தந்த சப்ளையர்களுக்கு போய் அதை மிஷினில் அறுத்து அது கதவாக, வாசலாக, ஜன்னலாக உருவாகும். ஆசாரியர்களாலே செய்கிற ஆசாரியர்களாலே அது உருவாகும். அப்படிப்பட்டது மட்டும்தான் தேர்ச்சி பெற்ற மரம், பக்குவப்பட்ட மரம். அது எல்லா மரமும் கிடையாது, அதுக்குன்னு உரிய மரங்கள், கதவுக்கு வாசக்காலுக்குன்னு உரிய மரங்கள், வேம்பு மரங்கள், தேக்க மரங்கள், கோங்கு மரங்கள், இப்படிலாம் மரங்கள் இருக்குது. நிறைய மரங்கள் இருக்குது. வெந்தேக்கு இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் இப்படிப்பட்ட இதெல்லாம் ஊறி அதிலிருந்து எல்லா சீசனையும் தாங்கக்கூடிய, எல்லா சூழ்நிலையும் சுச்சுவேஷனையும் தாங்கக்கூடிய, சகலத்தையும் தாங்கக்கூடிய முழு பக்குவத்துக்கு வந்த இதுதான். எந்த நாளும் சாத்தலாம், கொள்ளலாம், திறக்கலாம். அதை பக்குவப்படாது. தேவை மரம், பைசா கம்மியாக இருக்கணும், ஏதோ ஒரு மரம் கொடுப்பா. நல்ல மரம் தான் பரவாயில்ல, பக்குவப்படாத மரமாக இருந்தாலும் பக்குவப்படாதுன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அப்படி சொல்லி வாங்கிடுவாங்க. ஆனால் அது பக்குவப்படாததாக இருக்கும். அது ஒரு நேரம், ஒரு சீசனில் நிற்க முடியாமல் போயிடும், பயன்படாதபடி போயிடும். அது பயன்படுகிற விதத்தில் எப்படி பக்குவமாய் வருதோ, கர்த்தர் இப்படி எல்லா விதத்திலும் தாவீதை புடமிட்டு 30வது வயதில் ராஜாவாக்கினார். 17வது வயதில் அவனை அபிஷேகம் பண்ணி, தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி வாக்கு பண்ணினார். அன்றைக்கே ராஜாவாக கொண்டு போயெல்லாம் உட்கார வைக்கல அவரை. அங்கே சவுல் உட்காந்துருக்காங்க கத்தி வச்சுக்கிட்டு, சவுல் இருக்கான். கர்த்தர் 30வது வயதில் தான் அவனை ராஜாவாக்கினார். அதுக்கு பிறகு அநேக அனுபவங்கள் வந்து தான் இந்த அப்சலோம்லாம் பெரிய பையனாட்டான், ரொம்ப பெரிய ஆளாக வந்துட்டான். தாவீதுக்கு வயது 50 வயதுக்கும் மேலே கடந்து வந்துட்டார். தாவீது வந்துட்டார். ஆனால் அவ்வளோ பக்குவப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீதுக்கே தெரியாம, ஏன்னா தாவீதை குறித்து சொல்லப்படுது, தேவனுடைய ஞானத்தை உடையவர், ராஜாவுக்கு இந்த தேசத்தில் தெரியாதது எதுவுமே இல்லைன்னு மக்கள் அவரை குறித்தெல்லாம் சொல்லப்படுகிற வசனங்கள்லாம் இருக்குது. ஒரு புறம் மெய்தான், ஆனால் தேவனுடைய வியாபகம் வேற இல்லையா? மனுஷனுடையது வேற, தேவனுடைய வியாபகம் வேற. அப்போ தேவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. எந்த சூழ்ச்சி, வஞ்சகம், பிளானு, அண்டர் கிரவுண்டு, அது இது என்னென்னலாம் போடுறாங்க, வலை எப்படி பேசுகிறாங்க, திட்டம் போடுறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருப்பார். பார்த்துட்டு அப்படியே போயிடுவாரா? துன்மார்க்கருக்கு போகிறத பார்த்துட்டு போயிடுவார். துன்மார்க்க நீதிமானுக்கு போகிறத பார்த்துட்டு போயிட மாட்டார். புரியலையோ? துன்மார்க்கனுக்கு போடுற பிளானுக்கு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அதுக்கு அவர் எஸ்ன்னு சொல்ல மாட்டார், நோன்னு சொல்ல மாட்டார், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அங்கே குழி பறிக்கும் போது அங்கே கர்த்தர் அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த குழியில் அவனை தள்ளிடுவார். தேவ பிள்ளைகளுக்கு வெற்ற குழியில் அவனை தள்ளிடுவார்.
இப்போ தேவ பிள்ளைகளுக்கு இந்த பக்கமும் எங்கேயோ ஒரு இடத்துல கூலி வெட்டுறான், இந்த பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல கூலி வெட்டுறான், அவன் கூலி வெட்டுறான், அவன் இங்கே இருக்கிறான் துன்மார்க்கன், நீதிமான் இந்த பக்கம் இருக்கிறாரு, நீதிமானுக்கு இந்த பக்கம் கூலி வெட்டின்னு இருக்கிறான் அவன். நல்லா பாருங்க, கூலி எங்கே வெட்டுவாங்க? கீழே தானே வெட்டுவாங்க. கூலி மேலேயே வெட்டுவாங்க? மேலே வெட்ட மாட்டாங்கல்ல, கீழே தானே வெட்டுவாங்க. கூலி அங்கே வெட்டி அங்கே நினச்சிட்டு இருக்கிறான் கூலி அங்கே வெட்டின்னு இருக்கிறோன்னு. ஆனால் கத்தர் செய்கிற காரியம் என்னன்னா, அவனுக்கு கீழே கத்தர் கூலி வெட்டின்னு இருப்பார். கத்தர் அவனுக்கு கீழே கூலி வெட்டின்னு இருப்பார். அவனை மாதிரி 1000 பேர் பூமியில் எங்கே இருந்தாலும் சரி, 10,000 பேர் எங்கே இருந்தாலும் சரி, 10 கோடி பேர் எங்கே இருந்தாலும் 10 பேருக்கும் கூலி வெட்டின்னு இருப்பார் கத்தர். அங்கே அவன் அங்கே கூலி வெட்டின்னு அதையே பார்த்துன்னு இருப்பான். இங்கே கீழே கூலி வெட்டி நிற்கிறேன், கூலி வெட்டி நிற்கிறேன், கூலி வெட்டின்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு கத்தருக்கு கூலியை இங்கே வெட்டின்னு இருப்பார், இவனுக்கு கூலி வெட்டி இருப்பார். அவன் இங்கே தான் வைக்கணும்னு நினைக்கிற மொத்தத்தில் அந்த கூலியினுடைய மேல் முடியை எடுத்துருவார், உள்ளே போயிடுவான். அவன் வெட்டின குழியே விடுறது அதான் அர்த்தம். அவன் அங்கே நீதிமான் வெட்டி இருக்கிற அந்த குழியில் அங்கே போய் உள்ள போகிறது கிடையாது, இங்கே வெட்டி அவனுக்கு கீழே வெட்டி வச்சிருப்பாரு, அவனுக்கு கீழே வெட்டின்னு வச்சிருப்பாரு. குழி வெட்டி இருந்தால் நான் தான் உழுந்துருப்பேனே. நான் இப்போ ஒருத்தர் கீழே குழி வெட்டினுக்கிறான்னா உழ தானே செய்யணும். அவன் உழாமல் இருப்பான், கத்தரால உழுறதுன்னு ஒரு நாளை வச்சிருக்கிற, அப்போ தான் உழுவான் அவன் உள்ள. அவன் அதிகமாக இன்னும் குழியை நல்ல குழியை அங்கே அதிகமாக வெட்டணும்னு நினச்சின்னு இருப்பான். அங்கே 1 அடி வெட்டினான்னா அவனுக்கு இங்கே 2 அடி வெட்டப்படும். அங்கே 4 அடி வெட்டினான்னா இங்கே அவனுக்கு 6 அடி வெட்டப்படும். மாற்றி வெட்டப்படும். அப்படி தான். அப்போ அப்சலோம் தன் தகப்பனுக்கும் அவரை சேர்ந்த எல்லாருக்கும் குழி வச்சுட்டேன், நான் வச்சுட்டேன் எல்லாருக்கும் வந்துட்டு. இனி அவனுக்கு என் தகப்பனும் கிடையாது, அவரை சேர்ந்தவங்களும் கிடையாது, அவரை சேர்ந்த ஆசாரியர்களும் கிடையாது, அவரை சேர்ந்த தளபதிங்க அவங்க சேர்ந்த ஒருத்தரும் இருக்க முடியாது. கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிடுவேன். என் கைக்கு இப்போ வந்துட போகுது, என் கைக்கு எல்லாமே வந்துட போகுதுங்கிற ரீதியில் இப்போ அவன் செயல்படுறாரு. 11ஆம் வசனம். எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடே கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அவன் கூப்பிட்டுருக்கிறான், இவங்களுக்கு வேண்டியவங்களை கொஞ்சம் பேரை கூப்பிட்டுருக்கிறான். ஏற்கனவே குடி வெட்டுறவங்கள நிறைய பேரை கூப்பிட்ருக்கான், அது வேற. இந்த தாவீதுக்கும் தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. அவங்களுக்கு இவன் இவ்வளோ பெரிய வஞ்சகத்தை தகப்பனுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, தகப்பனுக்கு விரோதமாக, தேவ விருப்பத்துக்கும் சித்தத்துக்கும் விரோதமாக இவன் ஒரு காரியத்தை நடத்துகிறான்னு தெரியாமல் ஒரு 200 பேர் அவங்க கூட போயிட்டாங்க. வஞ்சகமின்றி அறியாமைனாலே போனார்கள். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கிலோவிலிருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய மனசும் மயக்கத்தில் மயங்கி திரியுதான் அவன் மேலே, அப்சலோம் மேலே. எல்லா இருதயமும் அவங்கிட்ட போயிருச்சான். எல்லா இருதயமும் இஸ்ரவேலில் இருக்கிற என்ன ஆண் பெண் எத்தனை ஜனமும் தெரியல, மொத்த ஜனத்தினுடைய இதுவும் எங்கே போயிருச்சு? அவன் மேலே போயிருச்சான். அவன் மேலே விருப்பம் போயிருச்சான், அவன் மேலே நம்பிக்கை போயிருச்சான். அவன் மேலே விருப்பமும் அவன் மேலே நம்பிக்கையும் வந்துருச்சான். அவன் மேலேயும் அப்படி தான் அர்த்தம். அவன் மேலே விருப்பமும் வந்துருச்சு, அவன் மேலே நம்பிக்கையும் வந்துருச்சு. அவன் நல்ல ராஜாங்கத்தை அமைப்பான், வறுமை இல்லாத ஒரு ராஜாங்கத்தை அமைப்பான், ஊழலே இல்லாத ஒரு ராஜாங்கத்தை அமைப்பான், வறுமையே இல்லாத ஒரு ராஜாங்கத்தை அமைப்பான், மக்கள் கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு அமைச்சு கொடுப்பான், ஜனங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பான், ஆண்களுக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடி பாதுகாப்பான், பெண்களை விசேஷித்த விதமாக பாதுகாப்பான். இப்படி எல்லா விதத்திலையும் அவன் சூப்பர் நேச்சராக கொண்டு வந்துடுவான். இஸ்ரவேல் ஜனத்துக்கு நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் மேல் இடத்துக்கு கொண்டு வந்துடுவான்.
என்று அப்சுலோமை நம்புகிறார்கள். உலகம் இன்றைக்கும் அதே வழியில் தான் போகுது. மக்கள் மந்தைகள் அப்படித்தான் போகுது. முடிவில் தான் தெரியும். அப்போ எல்லாமே. ஆனால் கடவுளுடைய விருப்பம் என்ன, படைத்தவருடைய விருப்பம் என்ன, மனுஷனை தனக்காக சிருஷ்டித்தவருடைய விருப்பம் என்ன என்பதை அறியாதபடி அறிந்து கொள்ளவும் மனம் இல்லாதபடி இந்த இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய விருப்பம் தாவீதின் பேரில் இருக்குது. தாவீதுக்கு அருளின சாலமோன் பேரில் இருக்கு. தேவனுடைய இருதயம் தாவீதின் பேரில் இருக்குது. தாவீதுக்கு தேவன் அருளின, தேவன் பல காரியங்களை செய்வதற்காக, விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக முன்குறித்து வைத்திருக்கிற சாலமோன் பேரிலும் விருப்பம் இருக்குது. தேவனுடைய இருதயம் இவர்கள் பேரில் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய விருப்பம் யார் பேரில் இருக்குது? சாத்தான் தந்தவன் பேரில் இருக்குது. சாத்தான் ஒரு புதிய புரட்சியை கொண்டு வர மாதிரி, புதிய எழுச்சி கொண்டு வர மாதிரி, புதிய ஒரு இது கொண்டு வர மாதிரி, அப்படி ஜிப்னு கொண்டு வர மாதிரி ஒரு தோரணை, அது தான் தோன்றி அது மறைந்து போகும் என்பது கர்த்தருக்கு தெரியும். தான் தோன்றி அது மறைந்து போகும். திடுக்கிட சம்பவங்கள் நேரிட்டு அவைகள் மறைந்து ஒன்றுமில்லாமல் புஷ்ஷுன்னு போகும். அப்போ விருப்பங்கள் இப்படி இருக்கு, தேவ விருப்பம் இப்படி இருக்கு, சாத்தான் இப்படி எல்லாரையும் இருட்டான். ஆனால் யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனம் ஒன்று, யூத ஜனம் ஒன்று. யூத ஜனங்கள் எல்லாம் தாவீதை பின்பற்றினார்கள். யூத ஜனங்கள் தாவீதை பின்பற்றினார்கள். தாவீதின் தேவனாகிய கர்த்தரையும் தாவீதையுமே பின்பற்றினார்கள். அவர்கள் தாவீதோடு கூட இருந்தார்கள். மற்ற அனைவரும் இவனோட கூட செட்டு சேர்ந்துட்டாங்க. மொத்த பேரும் செட்டு சேர்ந்துட்டாங்க. இப்போ தாவீதுக்கு ஆண்டவருடைய ஆலோசனையை போல கொடுக்கக்கூடிய ஒருத்தன் அகித்தோபேல் என்பவன் ஆலோசனைக்காரனாக இருந்தான் தாவீதுக்கு. எல்லா விதத்திலையும் அவன் தாவீதுக்கு யுத்தத்துக்கு போகிற காரியங்கள் மற்ற எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய தூதனை போல அவன் ஆலோசனை கொடுக்கக்கூடியவனாய் இருந்தவனை இவன் கைக்கு போட்டான். உள்ள கொண்டு வந்து இவன் கை பாவையாக கொண்டு வந்துட்டான். அப்சுலோமுடைய கை பாவையாக அகித்தோப்பேலை கொண்டு வந்துட்டான். இப்போ அகித்தோப்பேலுக்கு ராஜாவுடைய பல காரியங்கள், தாவீது ராஜாவுடைய நடவடிக்கைகள், அவருடைய எங்கெங்கெல்லாம் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும், அவர் யுத்தத்தினுடைய முறைமைகள், எப்படி யுத்த முறைமைகளை கையாளுவார், யுத்தத்தில் எப்படியெல்லாம் திட்டங்களை போடுவார், எதிரிகள் தாக்க வந்தால் எங்கே மறைந்து கொள்வார், எங்கே ஒளிந்திருப்பார், எப்படிலாம் தப்பிச்சு போவார், எந்த மாதிரி இடத்த தேர்வு செய்வார் என்பதெல்லாம் இவன் தெரிஞ்சவன். இவன் கூடவே இருந்து தெரிஞ்சதுனால இப்போ அவன் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். யாருக்கு? அப்சுலோமுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அவன் கேட்பான், நான் சொல்லி கொடுக்க போகிறேன். சொல்லி கொடுத்தா தாவீது நிலைமை என்ன ஆக போகுது? ஈஸியாக கொண்டு விடலாம். தாவீது ஈஸியாக கொண்டு விடலாம். என் ஐடியா, என் ஆலோசனை அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும். ஏன்னா அப்படி இருந்தாவன் அப்படி வேலை செய்யணும். அவனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டான். இப்போ அவனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டான். இப்போ பாருங்க 14ஆம் வசனம். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டயக்கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்றார்கள். இப்போ 23ஆம் வசனம். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள். போறாங்க, எல்லாம் அழுதுகிட்டே
போகிறாங்க. என்ன பேசிட்டு போவாங்க? ராஜாவுக்கு இந்த நிலைமை வந்துட்டு, ராஜாவுக்கு இந்த நிலைமை வந்துட்டு, இனி ராஜாவுக்கு இனி ராஜாங்கம் கிடைக்க போகிறது கிடையாது. ராஜாவுக்கு என்ன பண்ண போகிறது கிடையாது? ராஜாங்கம் திரும்ப கிடைக்க போகிறது கிடையாது. பெத்த மகனே விரோதமாக வந்துட்டான். இப்போ அரண்மனையை விட்டு வெளியேறியாச்சு. அரண்மனையை விட்டு வெளியேறியாச்சு. வெறுங்காலோட கூட ராஜா இருந்ததெல்லாம் போட்டுட்டு அப்படியே தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட, தன்னுடைய மந்திரிமார்களோடு கூட, தன்னுடைய ஆசாரிகளோட கூட, ஆசாரியர்கள்னா தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியர்கள் எல்லாம், அவங்க எல்லாரோடையும் புறப்பட்டு போயிட்டார். அவர்களுடைய ஆட்களோட, அவர்களுடைய தளபதிகளோட, அவர்களுடைய மற்ற பராக்கிரமசாலிகள் என்று அவரோடு கூட இருக்கிறவங்களோட கூட போயிட்டார். ஜனங்க என்ன சொல்லி அழுதுட்டு வளர்ந்துருப்பாங்க? ஐயோ, இப்படி ஒரு நிலைமை வந்துட்டே, தேவன் இப்படி விட்டுட்டாரே, தேவன் இப்படி தாவீதோடு இருந்தாரே, விட்டுருப்பாரேன்னு அநேக காரியங்கள் பேசிக்கிட்டு நினச்சி அழுகுறாங்க. நினச்சி அழுதுகிட்டு நடந்து போகிறாங்க. வாங்க 24, 25, 26. சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோடே கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீருமட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், இதோ இங்கே இருக்கிறேன். அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை நகரத்துக்கு கொண்டு போயிரு. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்ப்பதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். என் தகப்பன் கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா என்னை திரும்ப அரியணைக்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்று சொல்வாரானால், தாவீதே உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், இதோ இங்கே இருக்கிறேன். அவர் தம்முடைய பார்வையின்படி நலமானது எனக்கு செய்வாராக என்று தம்முடைய மக்களுக்கு அதை, தன்னுடைய ஆட்களுக்கு அதை சொல்றார். 30ஆம் வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். 31. அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். சூழ்நிலையிலும் கூட இப்படி ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை, கொடூரமான ஒரு தாக்குதல், கொடூரமான ஒரு நிலைமை, இந்த நிலைமையிலையும் அவருக்கு பலன் இறங்கியிருக்கணும், பலன் போயிருக்கணும் ஆத்மாவில் எல்லா விதத்திலையும். ஆனால் அப்படி பலன் போகாதபடி கர்த்தருடைய பலத்தினாலே நிறையப்பட்டவராக அவ்வளோ அழுது கொண்டு வந்தாலும் ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை பண்ணிடுறாரு, ஒரு விண்ணப்பத்தை பண்ணிடுறாரு. அவன்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் கூடையே இருந்தானே அகித்தோப்பேல், அவன் ஆலோசனை கொடுப்பானே, அவன் இப்போ கை மாறிட்டான், இப்போ உங்கள் பையனோட சேர்ந்துட்டு இப்போ நம்ம ராஜாங்கத்துக்கு விரோதமாக, ராஜா உங்களுக்கு விரோதமாக அவன் ஆலோசனை கொடுக்க அங்கே சேர்ந்துட்டான் என்று சொல்லப்படும் போது அவர் உடனே சொல்கிறாரு, கர்த்தரை பார்த்து, தேவனை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போட்டுருங்க. அவன் ஆலோசனை, அப்சலோமுக்கு கொடுக்குற ஆலோசனையை, தாவீதுடையவர்களை குறித்து சொல்லுகிற ஆலோசனைகளை எல்லாம், அந்த துன்மார்க்க ஆலோசனைகளை பைத்தியமாக்கிடுங்கன்னு. என்ன ஆக்கிடுங்க? இப்போ ஒன்று பைத்தியமாக இருக்குதுன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு ஒன்று எத்தனை கட்டம் பலாருனும் மொத்தம் பைத்தியமாக சுற்றினுக்கிறான். அப்படி கையை காலம் ஆட்டிங்கன்னா அவனுக்கு எதை சொன்னாலும் அவன்கிட்ட போய் ஒன்றுன்னா எங்கன்னு வடப்பையனுக்கு போகிற அட்ரஸ் எங்கப்பான்னு கேட்டால் பலாருன்னு அடிப்பான். எப்படி கேட்டாலும் அடிப்பான் மொத்தத்தில். அவன் என்ன ஆயிட்டான்? பைத்தியமாயிட்டான். அவன் பைத்தியமாயிட்டான். அப்படி பைத்தியமாக்கி
போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுறார். பைத்தியமாக்கி போட்டுருங்க. 32, 33. தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது, இதோ அர்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோடே கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய். நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாயிருப்பேன். முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன். இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயே ஆகில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். இன்னொருத்தர் இருக்கிறார், ஊசாயின்னு ஒன்று இருக்கார். அவரும் ஆலோசனை கொடுக்குறவர். கொஞ்சம் அகித்தோப்பேலை விட கொஞ்சம் இளம் வயது கொஞ்சம் குறைவானவர். தாவீதுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். அவர் தாவீதோடு ஓடி வர்றாரு. தாவீது சொல்கிறார், நீ அழாத, சட்டையை கழிச்சுக்கிட்டு அழாத, நீ அங்கே அரண்மனையில் அங்கே இரு, நீ இங்கே என் கூட வராத, நீ அங்கே இரு. அங்கே இருந்தேயானா அகித்தோப்பேலினுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுவதற்கு உதவியாக இருக்கும். நீ ராஜாவோட போய், உங்கள் அப்பாவோட நான் கிடையாது, நான் உங்ககிட்ட வந்துட்டேன், இப்போ ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறோம், கர்த்தரால் வரல ஆனால் வந்துட்டு, அதனால் நாங்கள் இப்போ எந்த பக்கம் வந்துட்டோம், உங்கள் பக்கம் வந்துட்டோம். இனி உங்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம், உங்களுக்கு சேவகனாக இருப்போம், உங்களுக்கு ஊழியக்காரனாக இருப்பேன்னு அப்படி சொல்லி அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுறதுக்கு வசதியாக இருக்கும், ஏதுகரமாக இருக்கும் என்று சொல்கிறார். அடுத்தது, நீ அப்படி இருந்தாதான் அங்கிருந்து செய்திகளை எனக்கு, நான் இருக்கிற இடத்துக்கு அங்கே என்ன நடக்குதுங்கிற செய்திகளை எனக்கு நீ பார்த்து எடுத்து நம்முடையவங்க மூலமாக நீ எனக்கு சொல்லி அனுப்ப எல்லா விதத்துக்கும் ஏதுகரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அவன் அதன்படியே செய்கிறான். அதன்படியே அவன் கீழ் வசனங்களில் அவன் அதன்படியே செய்கிறான். அப்போ பார்த்தா எல்லாமே அப்சலோமுக்கு எல்லாமே என்னவாயிற்று, எல்லாமே கை கூடி வந்துருச்சு. எல்லாமே என்ன ஆயிடுச்சு, கை கூடி வந்துருச்சு. அப்பாவை வெளியே தள்ளியாச்சு, அப்பாவோட சேர்ந்த மனைவி பிள்ளைகளை எல்லாம் வெளியே தள்ளியாச்சு. அப்பாவை சேர்ந்தவங்க பலசாலிகளை எல்லாம் வெளியே தள்ளியாச்சு. அப்பாவுடைய விசுவாசிகளை எல்லாம் வெளியே தள்ளியாச்சு. இப்போ நம்மளுடைய ராஜ்யம்தான், நம்முடைய ராஜாங்கம்தான் அப்படிங்கிற எண்ணத்தில் இனி அடுத்த கட்டத்தை அடுத்தது என்ன செய்வோம். இப்போ தாவீதை கண்டுபிடிக்கணும், அவன் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கணும், அவனை கொண்டு போடணும், பிறகு மற்றவைகளை எல்லாம் வளைத்து கொண்டு சகலத்தையும் செய்யணும். இதுக்கு இடையில தாவீதுக்கு பிரியமில்லாத காரியத்திலையும் ஈடுபடணும், செயல்படணும் என்பதையெல்லாம் பிறகால பார்ப்போம். அடுத்த வாரம் கர்த்தர் கிருபையில் பார்ப்போம். துன்மார்க்கருடைய புயங்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக முறிஞ்சுதான் போகணும். துன்மார்க்கர்கள் பூமியில் எங்கு இருந்தாலும், எந்த வகையில், எந்த கேட்டகரியில் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் முறிந்துதான் போகணும். அவங்க முறியாமல் போக முடியாது, முறிஞ்சுதான் போகணும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறதுனாலே, தேவ விருப்பத்துக்கு மாறாக எழும்புகிறதுனாலே அவர்களை தேவன் முறிக்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. தேவன் ஒட்டுமொத்தமாக முறிச்சிடுவார். அந்த துன்மார்க்கர் என்கிற அந்த முறிகிற துன்மார்க்கருக்குள்ள நம்ம இருந்துடக்கூடாது. அந்த துன்மார்க்கருடைய வலயத்துக்குள்ள நம்ம இருந்துடக்கூடாது. அந்த துன்மார்க்கருடைய எல்லைக்குள்ள நம்ம இருந்துடக்கூடாது. அந்த துன்மார்க்கருடைய பேச்சுகளுடைய கட்டவிழ்ப்புக்குள்ள நம்ம இருந்திருக்கக்கூடாது. துன்மார்க்கர்களுக்கு நம்ம வாயாக, காலாக, கண்ணாக, மூளையாக இருந்துடக்கூடாது, செவிகளாக இருந்துடக்கூடாது. அதில் கவனமாக இருந்துக்கணும். துன்மார்க்கரோடு நமக்கு பங்கு இருக்குமானால், சூழ்நிலைகளின் நிமித்தமாக பார்த்து பங்கு இருக்குமானால் அவர்களோடு அவர்களும் முறிந்து போவார்கள். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குவார். அப்படின்னா கர்த்தர் நிறுத்திடுவார், கர்த்தர் நிலை நிறுத்துவார்.
கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களை இந்த பூமியிலே நிலை நிறுத்துவார். கர்த்தர் உயிரோடு தான் இருக்கிறார். அவருக்கு மரணமே இல்லை என்பதை, அவருக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது என்பதை மெய்ப்பிப்பார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காக ஆசீர்வதிக்கவே நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மிகுந்த கிருபையின் இரக்கத்தின் தயவாலே ஏந்தி சுமந்து பலப்படுத்தி ஆண்டவரை நிலைநிற்க செய்து ஒருமிக்க உம்முடைய சமூகத்திலே கூடி உம்முடைய ஆராதனையை ஆண்டவரை பங்கு பெறவும் ஆராதனை நடத்தவும், இந்த ஆராதனை தேவரே நீர் வந்து தாங்கி ஏந்தி எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கவும், முடிவு பரிந்தமும் உடைய நீங்காத பிரசனத்தினால நிரப்பின கிருபைகளுக்காகவும் தாங்கி நிரப்பின கிருபைகளுக்காகவும் உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே உடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்பட்ட கிருபைக்காகவும் கோடி கோடி ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்களை அத்தனை பேரையும் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். உம்முடைய உன்னத விருப்பம் மட்டுமே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முற்றுமுடிய நிறைவேறுவதாக. துன்மார்க்கருடைய புயங்களை உம்முடைய வார்த்தையின்படியே உடைய வசனம் சொல்லியபடியே முறித்து போடுவீராக. பூமியிலே ஒரு துன்மார்க்கனும் ஆண்டவரை உயிரோடு கூட இராதபடி, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு துன்மார்க்கனையும் துன்மார்க்கிகளை விடாதபடி முறித்து போடுவீராக. உம்மாலே நீதிமானாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளையோ நிலை நிற்க செய்து தலை நிமிர்ந்து நடக்க செய்வீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே, உம்முடைய தெய்வீக விருப்பமும் நோக்கமும் சுத்தம் மட்டுமே உம்முடைய பிள்ளைகள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரிலும் முற்றுமுடிய நிறைவேறுவதாக. உம்முடைய வருகை பரிந்தமும் காக்கிற கிருபையினாலே உம்முடைய அடைக்கலமாகிய பெட்டகத்துக்குள்ளே, உம்முடைய அடைக்கலமாகிய துருகத்துக்குள்ளே, விளக்கப்பட்ட எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மார்பகத்துக்குள்ளே, உம்முடைய மார்பகத்துக்குள்ளே எங்களுக்கு மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். எல்லா துதிகான மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.